காலம் என்ன சாப்பிட்ட நீங்கள்? கஞ்சி. கஞ்சியா? ஏன் சமைக்கலையா? நைட்டுக்கு இருந்துச்சு சோறு, அதுக்கு தண்ணி ஊற்றி போட்டு சாப்பிட்ட முடியும். பழஞ்சோறு சாப்பிட்ட நீங்கள். ஓகே, இது வந்து ஆட்ட வீடம்மா? அம்மாட வீடு. அம்மாண்ட வீடு. ஓ, இதை தொடக்கூடாது, கொத்தும் கொத்தும், பாம்பு கொத்தும். எத்தனை இப்படியே 14 வருஷமும் இப்படியே தான் போகுதா வாழ்க்கை? ஒரு சேமிப்போல் ஒன்றுமே இல்லையா? என்னத்துக்கான வீடு கூட காணி கூட வாங்க விட்டு நீங்கள்? காணி இல்லைன்னா வேலை சாப்பாட்டுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட அம்மா வந்து இந்த காணி வந்து தருவாங்களா? இந்த பக்கத்தில் இருக்கிற காணி தருவேன். சும்மா நோமலாரும் கொட்டில் மாதிரினாலும் போடலாம். அவருக்கு போல் சம்பளம் பெறுமா? லோனி கட்டியும் இப்போ வீடு அவங்கள்ட்ட இதுலேயும் இப்படி வசதியா? அவங்க வந்து தோட்ட வேலை தான் செய்வாங்க. கருங்கல் தான் என்னம்மா, அந்த கருங்கல் வந்து இந்த மலையில் அதுவல் இருக்குந்தானா, அப்போ அதுவலை போட்டு தான் உடைக்கிறது. உண்மைக்குமே அது பார்க்க போனால் சரியான முறைக்கு கஷ்டமானவே. காலம் இருந்த கஞ்சியை 3 தரம் வச்சு குடிப்பீங்களா? அப்படி குடிச்சிருக்கீங்களா? இல்லை, காலமாக இருக்கிற கஞ்சியை 3 தரம் குடிச்சிருங்களா? அப்படி அப்படி குடிச்சிருங்களா? எப்படி இருக்கும் அப்படி சாப்பிட? பழுதாக போயிருக்கும். அதில் உதவி கிடைச்சிதுன்னு நாங்கள் கண்டிப்பாக தேடி வருவோம். ஏதாச்சும் இப்போ கோழிகள் வளர்க்குற மாதிரி உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் ஓகே தானே? நீங்கள் காய்வோஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் காயந்தன் இன்றைய தினம் எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரபுரம் பன்னி என்ன வவுனியா சிதம்பரபுரம் பன்னி கோட்டம் இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அதுவுமே ரெண்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு சாப்பாடு வந்து கொடுத்துருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சாப்பாடு வந்து கொடுக்க வந்து ஒரு குடும்பம் ஒன்று வந்திருந்தாங்க. அதாவது 4 பிள்ளையோட ஒரு அக்கா, ஒரு 30 வயசு அக்கா வந்து வந்திருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், ஓகே அவங்கள சாப்பாடுக்கு தானே வந்திருக்கிறாங்க. அப்போ நான் அந்த வீட்டில் வந்து இருத்தி, ஓகே இருங்க அக்கா கொஞ்சம் தலை நாங்கள் சாப்பாடு தருவோம் கொடுக்க போகிறோம்னு சொல்ல, தம்பி அதுக்காக நான் வரையில தம்பி, எனக்கு மெயினான விஷயம் வந்து தம்பி எங்களோட வீட்டே இருக்கா வந்து பாருங்கள், எங்களுக்கு சொந்தமாக வந்து வீடே இல்லை, அங்கே அம்மா வீட்டை தான் இருக்கிறோம், 4 பிள்ளையோட இருக்கிறோம் அண்ணான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், ஓகே நீங்கள் இப்போ பாட்டுக்கு சாப்பாடை வேணுங்கக்கா, வேண்டி சாப்பிட்டுட்டு இருங்க, சாப்பாடை கொண்டு போங்க, நாங்கள் அப்படி டைம் எல்லாம் முடிஞ்சோன்னா சாப்பாடெல்லாம் கொடுத்து முடித்தோன்னா நாங்கள் வந்து பார்க்குறோம்ட்டு. உண்மைக்குமே வந்து பார்த்துருந்தேன். சத்தியமாக என்னென்னு சொல்கிறது, ஒரு வீடு, அதாவது பெரிய ஒரு காணி, அது வந்து அவங்கள்ட்ட அம்மாண்ட காணின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் வந்து இருக்கிறாங்களாம், சொந்தமாக வந்து வீடு கூட இல்லை, வீடு காணி கூட இல்லை. அப்போ அம்மா வந்து சொல்லியிருந்தாங்களாம், இந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் நாங்கள் எழுதி கொடுக்குறோம் தம்பி, ஆனால் அவங்களுக்கு வீடு தான் கட்டுறதுக்கு வந்து பெரும்பாலும் வந்து காசு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவனோட கணவர் கூட அந்த ரோட்டு வேலை, அதாவது தாறுவல் ஊற்றி அந்த ரோட்டு வேலையெல்லாம் போகிறது, அது வந்து ரெகுலராக வந்து வேலை வந்து கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு மாதத்தில் ஒரு 15 நாள் அப்படி தான் வேறுமென்று சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அக்காக்களோட கதைப்போம். அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பில் வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேரும். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நாங்கள் அக்காண்ட வீடு இருக்கோம் வந்து பார்க்கலாம். அதாவது அக்காண்ட வீடு இல்லை, அவங்களோட அம்மாண்ட வீடு தான். ஓகே, நாங்கள் நார்மலாக வந்து பார்ப்போம். இருக்கோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட பக்கத்தில் வந்து ரோட்டு, மெயின் ரோட்டு, அங்கே வந்து மெயின் ரோட் தானே, அப்போ பிரச்சனை மெயின் ரோட் தானே, வந்த இடத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க இப்படி மோட்டர் சைக்கிளை வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு. ஓகே, அது வந்து பிரச்சனை இல்லை, நாங்கள் மோட்டர் சைக்கிள் நிற்க அப்படியே ஒன்றும் சொல்லாமல் போகிறோம் வந்து நினைக்கிறீங்க. நார்மலாக வந்து நாங்கள் வீடு வந்து காட்டு தேவையில்லை, ஏன்னா அவங்க அம்மாண்ட வீடு தானே, அவங்களுக்கு வந்து இல்லை தானே இந்த வீடு. நார்மலாக வந்து அவங்க 4 பிள்ளைகளோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஃபுல்லாக வந்து தண்ணி, நினைக்கிறேன் மழை பெஞ்சால் ஃபுல்லாக வந்து தண்ணி வெள்ளமாக தான் இருக்கும் போல இருக்கு அந்த இடம். இங்கெல்லாம் சரியா மழை பெஞ்சா வெள்ளம் தான் போல இருக்கேனம்மா. ஓகே, அக்காவுக்கு என்ன பேர் அக்கா பெஸ்ட்டுக்கு? எனக்கு மேகலா. மேகலா. ஓகே, இது ஆட்ட பிள்ளை? உங்களோட பிள்ளை தான். தங்கச்சிக்கு என்ன பேரம்மா? மதுர்சிகா. மதுர்சிகா. பிள்ளைக்கு என்ன பேர்? டென்ஷன். ஓகே, பவித்ரா. உங்களுக்கு என்ன பேர்? ஆள் கதைக்க மாட்டேன் பிள்ளைக்கு. ஓகேம்மா, நீங்கள் இங்கே சாப்பாடு இங்கே வாங்க வந்தீங்களாண்ணே, அந்த இடத்துல உங்களுக்கு சரியான முறைக்கு கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களோட அவர் என்ன செய்கிறாராம்மா? அவர் கூலி வேலை தான் செய்கிறது, கிடைக்கிற வேலையில் போகிறது, ரோட்டு வேலைகள் கிடைக்கும், 15 நாள் 20 நாள் அப்படி தான் வேலையும் கிடைக்கிறது, நிரந்தர வேலையும் இல்லை. தேங்காய் அதுகளுக்கெல்லாம் போகிறது வேலை. தேங்காய் பிடுங்குறக்கா? தேங்காயெல்லாம் பிடுங்குற வேலைக்கு போகிற வேலை. ஓகே, இது வந்து ஆட்ட வீடம்மா? இது அம்மாட வீடு. அம்மாண்ட வீடா? ஓ, இதை தொடக்கூடாது, கொத்தும் கொத்தும், பாம்பு கொத்தும். ஓகே, அந்த வகையில் 4 பிள்ளைகளும் வந்து இப்போ எங்கே இருக்கிறீங்க? அம்மாக்களோட தான் இருக்கிறது. அம்மாக்களோட இருக்கிறீங்க. ஓகே, என்ன மாதிரி போகுதம்மா உங்களோட நிலப்பாடுகள்? இந்த மாதிரி போட்டால் கஷ்டம்தான். கஷ்டம். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் 2 இடத்துனா கொஞ்சம் இருட்டு தன்மையாக இருந்தது. அப்போ இருந்தே வந்து அவங்கள வந்து கதை கேட்போம். பெஸ்ட்டுக்கு வந்து அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க வந்து 4ஆம் வந்து அவர் வந்து வேலைக்கு போகிறேன். ஏன்னாக்கா அக்காவுக்கு வந்து 30 வயசுன்னு சொன்னீங்களே, ஏன்னாக்கா எத்தனை வயசுலக்கா கல்யாணம் காட்டினீங்க? 16 வயதில். 16 வயசில் கட்டியிருக்கிறீங்க. 16 வயசில் கட்டி
இப்போ இத்தனை நாலு பார்த்தாலும் வீட்டுக்கு போகாது. இப்போ 24 இல்லை 14 வருஷம் வந்து வாழ்ந்துருக்கீங்க. 14 வருஷமும் வீடு இல்லாமல் தான் இருந்திருக்கீங்களா? வீடே இல்லை. ஓகே. வீடு இல்லாமல் இப்போ என்னண்டு இப்போ பேசி கட்டினீங்களோ லவ் பண்ணி கட்டினீங்களோ? லவ் பண்ணி தான் கட்டினீங்க. ஓகே. அப்போ லவ் பண்ணி கட்டியும் இப்போ வீடு அவங்கள்ட்ட இதுலேயும் இப்படி வசதியா? அவங்க வந்து தோட்ட வேலை தான் செய்கிறாங்க. தோட்ட வேலை தான். கொழுந்து பிடிச்சா தான் அவங்களுக்கும் இது. அவங்களும் சொந்த வீடு இல்லை, அவங்களுக்கும் வேலை செஞ்சால் வீடு இல்லாட்டி போய் சொல்லிடுவாங்க. ஓகே. தங்கச்சி அப்பா என்ன வேலையை போகிறவரம்மா? அப்பா இது ரோட்டு வேலைக்கு போகிறவர். தேங்காயை கூப்பிடுவாங்க, அப்பா போவார். ஓகே. அம்மா சொல்கிறா வந்து எங்களுக்கு வந்து சாப்பிட வந்தது தானே வந்துட்டு சொன்னால் சரியான முறை கஷ்டம்ட்டு அம்மா சொல்கிறது உண்மையா? என்னத்துக்காண்டி? அப்பா இப்போ என்னென்னு சொல்கிறேன், நாலந்தமா அப்பா வேலைக்கு போகிறவர் தானே? அப்பா கிடைக்கிற வேலைக்கு போவார். ரோட்டு வேலை கிடைச்சா போவார். இன்றைக்கு கொஞ்சம் தங்கு வேலைக்கு நேற்று போனார். அப்போ காலம் என்ன சாப்பிட்ட நீங்கள்? கஞ்சி. கஞ்சியா? ஏன் சமைக்கலையா? நைட்டுக்கு இருந்துச்சு சோறு, அதுக்கு தண்ணி ஊற்றி போட்டு சாப்பிட்டோம் அப்படியே. பழஞ்சோறு சாப்பிட்ட நீங்கள்? என் காலமாக சாப்பிட காசு இல்லையே? அம்மாட்ட இருந்துச்சு காசு. என்ன பழஞ்சோறா சாப்பிட்றீங்க? பழஞ்சோறா சாப்பிட்றீங்க? காசு இல்லையா? இல்லை, இவர் வேலை போயிட்டார். கல்லுடைக்க தான் வந்து கூப்பிட்டாங்க. கல்லுடைக்க போனேன், நீ போயிட்டு அனுப்புனா தான் காசு வேறு. ஓகே. எவ்வளோ தருவாங்களம்மா கல் உடைக்கிறத பொறுத்து தருவாங்க. கல் உடைக்கிறேன்டா அவங்களுக்கு சில பேருக்கு வந்து தெரியாது. அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த கருங்கல் தான் என்னம்மா, அந்த கருங்கல் வந்து இந்த மலையில் அதுவரை இருக்குதுதானே, அப்போ அதுவரை போட்டு தான் உடைக்கிறது. உண்மைக்குமே அது பார்க்க போனால் சரியான முறைக்கு கஷ்டமான வேலை தான். அப்படி இந்த வந்து 4 பிள்ளைகளை வந்து பார்க்குறது. இப்போ 4 பேர், இப்போ மொத்தமாக வந்து அக்காவோட சேர்த்து 5 பேருமே வந்து காலமாக வந்து கஞ்சி தான் குடிச்சிருக்கீங்களா? என்ன இப்போ மதியம் என்ன சாப்பிட்டீங்களா? இப்போ அந்த பாசெல்லாம் சாப்பிடுங்க. இப்போ பாசல் இல்லாட்டி என்னக்கா செஞ்சுருப்பீங்க? சாப்பிடாம இருந்திருப்பீங்களா? ஓகே. இப்படியே இப்படியே 14 வருஷமும் இப்படியே தான் போகுதா வாழ்க்கை? ஒரு சேமிப்போல் ஒன்றுமே இல்லையா? என்னத்துக்காண்டி வீடு கூட இந்த காணி கூட வாங்க விட்டு நீங்கள்? காணி இல்லைண்டா வேலை கிடையாது, சாப்பாட்டுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. இல்லை எங்கே வீடு வாங்க? ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட அம்மா வந்து இந்த காணி வந்து தருவாங்களா? இங்கே பக்கத்தில் இருக்கிற காணி தருவேன். சும்மா நார்மலாக கொட்டில் மாதிரி இருந்தாலும் போடலாம். அவருக்கு போல் சம்பளம் பெறுமாம்? அவர் ஒரு நாளைக்கு 2000 ரூபா. அப்படி ரோட்டு வேலைக்கெல்லாம் போனால் 2000 கொடுப்பாங்க. கிலோ புனை 2000 பெறும். அது நீ சாமான் வாங்குறதே சரியா இருக்கு. எப்படி இருக்கு 4 பிள்ளைகளையும் வந்து வளர்க்குறதுன்றது? கஷ்டம்தான் கொஞ்சம். என்ன சமத்தி திட்டங்கள் ஏதாச்சும் இருக்கா? சமர்த்தி இருந்தது. இப்போ கியூஆர் காசு 8500 ரூபா மாதம் வேறு ஏதாச்சும் உதவி கிடைக்குதா? இல்லை, வேறு ஒரு உதவியுமே கிடைக்கல. இதுக்கு முதல்ல வந்து உங்களை இங்கே பவுனியால் வந்து யாரும் வீடியோ எடுத்தவங்க? ஒன்றுமே எடுக்கல. 14 வருஷமும் இங்கே இருக்கிறீங்களா? அம்மாவோட இருக்கிறீங்க? அம்மா அப்படி வீட்டில் இருக்கிறது என்ன மாதிரி விடுறாங்களா? அம்மா வேலை தான். இல்லை, அம்மாக்கள் வந்து ஓகே சின்னப்படாமல் இருக்கிறாங்களா? சின்னப்படாமண்டா ஒரே சண்டையாக தான் இருக்கும். சண்டையாக தான் இருக்கு. தங்கச்சி மங்களெல்லாம் சண்டை பிடிச்சி கொண்டு தான் இருக்கும். உங்களோட தங்கச்சி என்ன வேலை போகிறா? கடைக்கு போகிறா, சிலவு வேலைக்கு கடைக்கு போகிறதா? ஓகே. ஓகே. தங்கச்சி அப்போ நீங்களே நம்ம படிக்கிறீங்களா? அப்போ கொஞ்சம் கிட்ட வாங்க. படிக்கிறீங்களா? எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. நீங்கள் எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? பள்ளிக்கூடம் போகிறீங்களா தொடர்ந்து? பள்ளிக்கூடம் ஸ்கூலெல்லாம் இதெல்லாம் இருக்கா? உடுப்புகள் எல்லாம் பேக்குவல் எல்லாம் இருக்கா? பேக்கு பிஞ்சு இருக்கு. இவங்க அப்பா கொண்டு போயிட்டாரு உடுப்பு வச்சு. அவங்களோட பேக்கு கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இப்போ ஏஎல் எக்ஸாம் நடக்குது தானே, அப்போ அதனால் வந்து இப்போ பேக்கெல்லாம் கொண்டு போயிருக்கிறார் அவர் தங்க வேலைக்கு. ஓகேம்மா. இப்போ நான் இப்போ இரவுக்கு என்ன செய்ய போகிறீங்க சாப்பாடுக்கு? இரவுக்கு நீங்கள் தந்த பார்சல் இருக்குது, அதில் வச்சுருக்கோம். பார்சலாக தான் சாப்பிடுவேன். இப்போ ஒரு கதைக்கு நாங்கள் பார்சல் தராட்டி என்ன செஞ்சுப்பீங்க மதியம் இரவு எல்லாம்? பிள்ளைகளோட சின்ன பிள்ளையோட சமாளிச்சிருப்போம். கஞ்சி இருந்தது, அதை குடிச்சிட்டு இருந்திருப்போம் சார். காலம் இருந்த கஞ்சியை 3 தரம் வச்சு குடிப்பீங்களா? அப்படி குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கோம். இல்லை, காலமாக இருக்கிற கஞ்சியை 3 தரம் குடிச்சிருங்களா? போய் அப்படி குடிச்சிருங்களா? எப்படி இருக்கும் அப்படி சாப்பிட? புளிச்சு போயிருக்கு. பழுதாக போயிருக்கும். ஓகே. அப்போ நான் உங்களுக்கு இப்போ ஒரு வாழ்வாதார உதவின்னா என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? பிள்ளைகள் சின்ன கொட்டில் போடுறதுக்கு தந்தாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு வீடு உண்மையிலே வந்து நார்மலாக வீடு. இப்போ நான் கேட்குறேன், நார்மலாக வந்து வீடு செய்கிறனால இப்போ பாட்டுக்கு இப்படி 4 லட்சத்துக்கிட்ட வேறு இங்கே தப்பி இதுவரை நிலைமையில தெரியாதானே? இப்போ நார்மலாக வந்து இப்போ கோழிகள் அதுவரை வளர்ப்பீங்களா? இங்கே வளர்க்கலாமா? வளர்க்கலாம். கோழிகள் எல்லாம் வளர்க்கலாம். இப்போ சின்ன ஒரு கடை போட்டு செய்கிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கடையில் கொஞ்சம் கஷ்டம் போல. இங்கே போடலாம் கடையில். வங்காள சைட் போடலாம், ரோட்டு சைட் கொஞ்சம். ஓகே. பார்த்தீங்கன்னா புள்ள கொஞ்சம் சத்தம் போட்டு கொண்டு தான் அப்படியே கதை கொஞ்சம் கேட்கல. ஓகே. அந்த வகையிலாக்கா இப்போ வேறு என்ன? இப்போ நாங்களும் வந்து போகிறோம். என்ன செய்ய போகிறீங்க? என்ன கடைசியாக என்ன உதவி கேட்குறீங்க நீங்கள்? சின்ன
வடக்கடை போடுற மாதிரி என்று கொட்டில் மாதிரி இது போட்டு விட்டாலும் பிரச்சனை இல்லை. வடக்கடையா அந்த இதில் போடுற மாதிரியா மங்கள சைட் போடணும். அந்த ரோட்டு சைட்லையா அது எவ்வளோ முடியுமாக்கா அது சும்மா நார்மலாக செய்கிறேன்டா தங்கச்சிக்கு இப்போ என்ன உதவி வேணும் உங்களுக்கு உதவியண்டா என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் புத்தகம் அது கொப்பியல் புத்தகம் ஒன்றும் இல்லையா உங்களுக்கு இந்த குறைவு இல்லை வாரம் முறை எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க 7ஆம் ஆண்டுக்கு போகிறேன் 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்க நீங்கள் எத்தனாம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா ஓகே தங்கச்சியாக்களுக்கான உடுப்புகளுக்கான இதில் இருக்கா கொஞ்சம் உடுப்பு தைக்கணும். யூனிஃபார்ம் இல்லை. யூனிஃபார்ம் இல்லையா அதுக்கும் காசு இல்லையா காசு இல்லையா தைப்புறக்க என்ன செய்ய போகிறீங்க தைப்பறக்க காசு எங்கேயாவது மாறத்தான் வேணும் இல்லாட்டி வேலை செஞ்சு கொண்டு வந்தால் அதில் தான் பார்த்து வாங்கணும். நீங்கள் இப்போ நீங்களாச்சும் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கா அப்படி பிள்ளைகளை விட்டுட்டு போக யாரும் இல்லை. அம்மாக்கள் என்ன மாதிரி அம்மா விட அம்மா வேலைக்கு போகிறது வீட்டு வேலைக்கு போகிறது ஓகே சரி அக்கா நாங்களுமே வந்து நோமலை வந்து நாங்கள் உங்களை வந்து நோமலை எடுத்துருக்குறோம் இப்போ 3 வேலையும் வந்து இப்போ பழங்கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்கிறீங்களேண்டேக்க இப்போ எத்தனை நாள் அப்படி நடக்குது 2 நாள் அப்படி இருக்குது. வேறு இங்கே தான் ரோட்டு வேலை செஞ்சு கொண்டு இருந்தார். இப்போ வேலை இல்லைன்ட்டு கல் உடைக்க போட்டார் ஓகே அவர் வந்தால் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ ஒரு 2 கிழமை இருக்கும் 2 கிழமை இருக்கும் அதுக்கு முதல் வேறு என்ன மாதிரி சாப்பிடுங்க அதுக்கு முதல்ல சொதியும் ஒரு கறியும் சோறாக்கி சாப்பிட்றது ரச்சியெல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் ஆகுது. ஒரு மாதமா என்ன மெம்மையா அது சாப்பிட போல இருக்கா ஆசையாக இருக்கா சொல்லுங்க இல்லை சொல்லுங்கள் இப்போ சாப்பிடணும் போல கிடக்கா ஆசையாக இருக்கா ஏன்னா கேட்க மாட்டீங்களா சரி ஓகே எம்எல்ஏ என்னென்னு சொல்கிறோம் 1 மாதத்துக்கிட்ட வருமா வந்து அவங்கள அந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அதாவது இறைச்சி வகையில் வந்து சாப்பிட்டு 1 மாதத்துக்கிட்ட வருமான்னு சொல்கிறாங்க. உண்மைக்குமே அக்கா வந்து 4 பிள்ளைகளோட வந்து 16 வயசில் கட்டியிருக்கீங்க என்னை பேசி தான் கட்டினேன்னு சொன்னீங்களே என்ன விரும்பி காட்டி இப்போ பார்த்தீங்களா என்ன நிலைமைண்டு இப்போ விரும்புகிறாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க விரும்பி யாரும் முடிக்காம பேசி வச்சா கட்டுங்க விரும்பி முடிக்காங்க மேலே விரும்பி முடித்தாலுமே ஒரு வகையில் கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் ஒரு லெவலில் இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு லெவலுக்கு வந்துட்டோம்னா லவ் பண்ணி நீங்கள் கட்டுறாக்கள் கட்டலாம் வேணும் மேலே நீங்களும் அப்போ இருக்க சரியாக கஷ்டம் தானே நான் ஒரு சொந்த தொழில் இல்லை உங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன வேலை இருந்தது அப்போக்கு அவர் தோட்டத்தில் தான் வேலை செஞ்சது ஓகே இப்போ மட்டும் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் 2 பேருமே ஒரு கஷ்டத்தில் இருந்து இப்போ 14 வருஷம் அனுபவிக்கிறீங்க பார்த்தீங்களா என்ன செய்கிறது ஓகே அந்த வகையில் நார்மலாக வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த இடத்துல நாங்களுமே வந்து ஜாழ்ப்பாணம் வந்து போகணும் அப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் வந்து கொடுத்துட்டு போனோம்னா மேபி யாராச்சும் உதவி ஒன்று நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக முறையில் எங்களோட தொடர்பு பண்ணலாம் இப்போ பாட்டுக்கு அக்கா கொஞ்சம் நாங்கள் கொடுத்துட்டு தான் போகணும் அக்கா பெரிய லெவலில் யோசிக்காயங்கோ இப்போ வளமையாக எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் ஓகேக்கா இதில் பாருங்கள் என்ன காசு இருக்குது அப்படிங்க அந்த ஃபோன்லாம் கிடக்கு அந்த அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா அவங்களோட பேர் கிடக்கு பேர் இருக்கா கட் பண்ணிட்டு இருக்கா வந்து தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சஹானா பிரசாந்த் அதாவது அந்த பாஸ்கரன் அண்ணங்கள்ட மருமகள்ட பர்த்டே முன்னிட்டு வந்து தந்திருந்தாங்க வந்து ஒரு பணத்தொகை வந்து ஒரு 5000 காசு வந்து தம்பி எல்லா நம்ம வந்து போகிறீங்களான்னு ஒரு கொஞ்சம் காசை வந்து பார்த்து கொடுங்கோ முதற்கட்ட உதவியாக வேறு யாராச்சும் பண்ணுவாங்களானேண்டு ஓகே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 977 அவங்களோட பாஸ்கரன் அண்ணங்கள்ட அவர் மூலமாக தான் காசு வந்தது அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 977 அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களாக்கா இப்போ சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம் பெரிய புண்ணியம் இந்த காசு கொடுத்ததுக்கு வீட்டு செலவுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தது இந்த காசு தங்கச்சி என்ன சொல்ல விரும்புகிறீங்களா அந்த அங்களுக்கு காசு அந்த அங்களுக்கு நன்றி தான் கணக்கை யோசிக்காங்க வேறு என்ன தேவையாரம் என்ன பட போகிறீங்களே சரி ஓகே அந்த வகையில் நன்றி இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் மக்கள் நாங்கள் ஏதாச்சும் கண்டிப்பான முறையில் உதவி கிடைச்சிதுன்னு நாங்கள் கண்டிப்பாக தேடி வருவோம் ஏதாச்சும் இப்போ கோழிகள் வளர்க்குற மாதிரி உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் ஓகே தானே நீங்கள் வளர்ப்பீங்களான்னு ஓகே இதோட வந்து எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் உங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும் இதோட உங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய்